Watch full episodes on Jio Hotstar. நீங்க யாரு? நான் தான் இந்த இடத்துடைய ராஜா நாசர். ஹெரோஷியஸ் திடீர்னு தாக்குதல் நடத்தினதும் நான் என் உயிரை காப்பாத்திக்க ஓட வேண்டியதாயிடுச்சு. எப்படியும் என்னால அவர் கூட போராட முடியாது, ஏன்னா அவருக்கு மேஜிக் தெரியும். நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்களா? உலகம் ஆபத்துல இருக்கு, எங்களுக்கு உதவி தேவை. நான் எந்த உதவி வேணும்னாலும் பண்ணுவேன், ஆனா நீ எனக்கு என்னுடைய நகரத்தை திருப்பி வாங்கி தரதுல உதவி செஞ்சாகணும். உன்னால முடியுமா? என்ன மறுபடியும் அந்த நாற்காலியில உட்கார வைக்கணும். கண்டிப்பா. நீங்க இப்ப ஷாக்கிர் யாரோட பேருன்னு எனக்கு சொல்லுங்க. ஷாக்கிருங்கிறது யாரோட பேரும் கிடையாது. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்க முன்னோர்கள் யாராவது இருப்பாங்க, உங்க தாத்தா முப்பாட்டன்னு. ஓஹோ ஆமா, எங்க தாத்தாவுடைய முப்பாட்டனுடைய பேரு ஷாக்கிர். அவருடைய சிலைய கூட இந்த நகரத்துல வச்சிருக்காங்க. எங்களை அங்க கூட்டிட்டு போங்க, நாங்க அங்கதான் போனோம். இந்த ஸ்டாச்சுவை பாருங்க. கிங் ஷாக்கிர் யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு அடியில தான் அந்த கல்லு இருக்கணும். கல்லா? எந்த கல்லு? அப்புறமா சொல்றேன், முதல்ல கீழே போறதுக்கு வழி தேடணும். இப்ப இங்க இருந்து பாக்குறேன். இதான் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வழி கிடைச்சிருச்சு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும். ருத்ரா, நாம இப்ப எங்கதான் போய்கிட்டு இருக்கோம்? இந்த இடம் ரொம்பவே விசித்திரமா இருக்கு ருத்ரா. இங்க எல்லா பக்கமும் காரிடார்ஸ் இருக்கு. இப்ப எங்க போலாம்? அந்த பெயிண்டிங்ஸ்ல தான் ஏதாவது ஒரு க்ளூ ஒளிஞ்சிருக்கும். இந்த பக்கம் வாங்க. இந்த காகங்கள் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல தான் பாக்குது. அப்படின்னா இந்த காகங்கள் நம்மளுக்கு வழி காட்டிட்டு இருக்கு. அது இருக்கு, காற்று சக்தியோட கல்லு. அதுக்குள்ள காத்தோட சத்தம் கேக்குது. பிரமாதம். எங்க நகரத்துல இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது எங்க யாருக்குமே தெரியாது. இப்ப இது என்ன புது பிரச்சனை? நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். இப்ப இது மட்டும் தான் குறையா? சரி வாங்க, நம்ம இப்ப உடனே கிளம்பலாம்.
வாங்க. அவங்கெல்லாம் இங்கதான் இருந்தாங்க. சத்தம் அங்க இருந்து வருது. வாங்க. சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு செய். கிடைச்சிருச்சு காற்று சக்தியோட கல்லு. Zibajska, door close. என்ன பையா, என்ன நினைச்ச? இந்த செவத்தை வச்சு எங்களை தடுக்க முடியும்னா? ஹிரோஷியஸ், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத. வீரர்களே, இந்த ஷீல்டை உடைச்சிருங்க. ஹிரோஷியஸ், இப்ப நீங்க தான் ஏதாவது செஞ்சாகணும்னு தோணுது. அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. யோசிங்க, விடுகதையில என்ன இருந்துச்சுன்னா அரிசி அரிசி அரிசிக்கு மேல அரிசி, அதாவது அரிசிக்கு மேல அரிசி இருக்கு. இதுக்கு அர்த்தம் ஒரு கல்லு அடியில இருந்தா இன்னொரு கல்லு மேல இருக்குன்னு அர்த்தம். ஆனா மேல எங்க? மேல எங்க? மேல இந்த இடத்துல தான் இருந்தாகணும். ஆனா கல்லு எங்க? சீக்கிரமா யோசி. அவங்களோட சுத்தி உன்னோட கவசத்தை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்மள வந்து கிராக் பண்ணோம். பதில் விடுகதையில தான் இருக்கு. ஷாக்கிர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த அரிசியை சாப்பிடணும். அதாவது அவர் ஒரு அரிசியை சாப்பிட்டாரு. ரெண்டாவது அரிசியை அவர் சாப்பிடணும். எஸ் எஸ், முதல் கல்லு அவரோட வயித்துல இருக்கு. இது நாலாவது கல்லுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒருவேளை எஸ், அந்த கல்லு இப்போ அவரோட வயித்துல தான் இருக்கு. அந்த அஞ்சாவது கல்லு எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது என்ன பிரச்சனை? நேரமும் கடந்து போய்கிட்டு இருக்கு. என்னுடைய பிளான் கெட்டு போயிடக்கூடாது. இந்த அஞ்சாவது கல்லுடைய தடயமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எதுக்காக அந்த கற்கள் கிடைக்க மாட்டேங்குது? ஒரு தடவை எனக்கு கிடைச்சிட்டா அப்புறம் நான் என்ன செய்யறேன்னு பாரு.
அநேகமா இப்ப ஏதோ வழி கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ வழி கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. தீ சக்தியோட கல்லு. ஹெரோஷியஸ், நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அது சரியில்லை. அந்த கல்லை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. சூரியன் உதிக்க போகுது. அத சரியான இடத்துல வைக்கலனா எல்லாமே அழிஞ்சு போயிடும். பாரு, பாத்தியா, எங்கெல்லாம் நான் இந்த பவரை யூஸ் பண்றேனோ அங்கெல்லாம் நொடியில எல்லா பொருட்களும் மாயமாயிடும். பாத்தியா, என்னோட சக்திய பாத்தியா? இப்ப நான் இந்த உலகத்தோட முதலாளி, மொத்த உலகத்தோட முதலாளி. இப்போ என்ன நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருமே அழிக்க முடியாது, யாராலையும் முடியாது. கயிறு எரிஞ்சிடுச்சு, ஆனா பலம் மட்டும் குறையல. நெருப்பு நெருப்பு போயிடும். ருத்ரா, ஏதாவது பண்ணு. ருத்ரா,
காத்து ருத்ரோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத. Zibaiska Bustino. ருத்ரா, என்னோட கல்லு, நான் உன்னை விட மாட்டேன். அட, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். இவங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க? சூரிய கிரகணம் வேற முடிய போகுதே. இத்தனை ருத்ரா ஒன்னாவா? நீ என்ன செஞ்சாலும் சரி, இன்னைக்கு மட்டும் உன்னால தப்பிக்கவே முடியாது. எலி பூனையோட விளையாட்டெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ என்னுடைய கனவு நிறைவேறத யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் முடியாது. ருத்ரா, ஏதாவது கடைசி ஆசை இருந்தா சொல்லிடு, நிறைவேற்றி வைக்கிறேன். நான் இப்ப இது மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். ருத்ரோட வயசை பார்த்து ருத்ர மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத ஹெரோஷியஸ். நன்மை நடக்கும். இப்ப இந்த 5வது கல்ல நம்ம எங்க வைக்கணும்னு பார்க்கணும். ருத்ரா, 5வது கல்ல புஸ்தகத்துக்கு மேல வை. வாங்க, வழி கிடைச்சிருச்சு. நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும். அதோ இருக்கு பிரமிட். அங்கதான் நம்ம இந்த கல்லை வைக்க போறோம். சூரிய கிரகணம் முடிய போகுது. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் போ ருத்ரா. புக்ல இருக்கிற டயக்ராம் மாதிரி 4 சைடுல 4 கல்லு, அப்புறம் மேல 1. நீங்க 4 சைடுல வைங்க, நான் மேல வைக்கிறேன். நீ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அத நான் என்னைக்கு நடக்க விட மாட்டேன். Zibaiska Stone Fixito. ருத்ரா, நான் இன்னும் தோல்வியை ஏத்துக்கல. Ferocious, கல்ல மேல ஃபிக்ஸ் பண்ணுங்க, இல்ல நம்ம எல்லாரும் அழிஞ்சு போய்டுவோம். இல்ல, இப்போ நீ எனக்கு அந்த 4 கல்லையும் கொடு, இல்லனா நான் உங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன். ருத்ரா, அங்க பாரு, சூரிய கிரகணம் முடிய போகுது. இந்த சூரிய ஒளி என்னை எரிச்சிடும். இல்ல இல்ல, இதை தடுத்து நிறுத்து.
நீ எங்களையும் இந்த உலகத்தையும் காப்பாத்திட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ருத்ரா. ருத்ரா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ என்னுடைய நகரத்தை பூரா காப்பாத்தி கொடுத்துட்ட. உன்னை ஏமாத்துனதுக்கு என்னை மன்னிச்சிரு. என் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற கட்டாயத்தின் பேர்ல தான் நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்கும். அப்படியே நம்ம எல்லாரும் பாபாதீன் சாருக்கு நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம எதுவும் செஞ்சிருக்க முடியாது. ருத்ரா, இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம இங்க வந்துட்டோம், ஆனா நம்ம எப்படி திரும்பி போறது? அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஓரளவுக்கு எனக்கும் மேஜிக் தெரியும். உங்களை எப்படி திருப்பி அனுப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் நீங்க எல்லாரும் எங்க குடும்பத்து கூட கொஞ்ச நாள் இருந்தாகணும். ஆமா ருத்ரா, மறக்காதே. நானும் என் பையனும் கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஊர்ல இருக்கிற இடம்லாம் நாங்க உங்களுக்கு சுத்தி காட்டுறோம். சரி, உங்களோட விருப்பம். தேங்க்யூ ருத்ரா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஐயோ, இப்ப என்னோட ராஜா உயிரோடவே இல்ல. என்னோட வேலையும் போயிருச்சு. நீங்க மட்டும் உங்க அரண்மனையில என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருப்பேன். ஏன்னா என்னோட தலை மட்டும் நரி மாதிரி இல்ல, என்னோட மூளையும் நரி மாதிரியே வேலை செய்யும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.